இந்தா தம்பிண்டா நீ பார்த்து பேசிட்டு இருக்கலாம் வந்துட்டு. என்னம்மா வேணும்? லிப்ஸ்டிக் எதுக்குடி? ஹாப்பி பர்த்டே. சரி முதல்ல எவ்வளோ காசு கொடுத்த பாரு. 5 ரூபாய்க்கு வேற ஏதாவது வாங்கிக்க. 8வது லைக் போட்டவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கலர்? ஒரு 5 தாக்கா 10 வரும். தரணுங்க பட்டிமா வரேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. பத்து வச்சிருக்கேன். எனக்கு சளி பிடிச்சி. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கு மூச்சிட முடியாது. வேண்டாம் தேவையில்லை. இல்லைங்க வாங்கிட்டு தான் கொடுக்குறேன். வாங்கிட்டு சரி சொல்றேன். வாழ்க வளமுடன். அக்கா நான் சென்னையில் இருக்கேன், என்ன குடும்பம் தென்காசியில் இருக்குது. அப்படியே சொன்னாங்கல்ல. உங்கள் குடும்பத்துக்கும் நான் வந்து வணக்கம் சொன்னேன்னு சொல்லுங்கள். எப்பொழுதுமே உங்களோட குடும்பத்தோடு வந்து டச்லேயே இருங்க, பேசிகிட்டு இருங்க. நம்ம வந்து பெருசாக நீங்கள் வேலைக்கு போனாலும் படிச்சுட்டு இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களோட நினைப்பு எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஒதுக்கி, எவ்வளவோ வேலைகளுக்கு இடையிலையும் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி அவங்ககிட்ட பேசுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகளை விட பெற்றவங்களுக்கு வேறு சொர்க்கமே எதுவுமே கிடையாது. அதனால் பெற்றவங்ககிட்ட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. கோபத்தை காமிக்காதீங்க. எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் கோபம் இருக்கும். மனுஷனாக பிறந்த அத்தனை பேத்துக்குமே கோபம் இருக்கும். எவ்வளோ பெரிய கோபக்கார தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைகள்கிட்ட அமைதியாக பேசுவான், சந்தோஷமாக இருப்பான். அந்த மாதிரி பிள்ளைகளும் பெற்றவங்ககிட்ட சந்தோஷமாக பேசுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நேரத்தை ஒதுக்குங்க. படத்துக்கு போவோம், நிறைய இடத்துல போய் ஃபுட்டு சாப்பிட்றோம், விளையாடுறோம், பீச்சுக்கு போகிறோம், பார்க்குக்கு போகிறோம், எத்தனை பெண்ணுங்கள்கிட்ட பேசுகிறோம். ஆனால் அப்படி இருக்கும்போது பெற்றவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசக்கூடாதா? லைவில் வரவங்க எங்ககிட்ட நீங்கள் பேசக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தை கூட அவங்ககிட்ட ஒதுக்கலாம் இல்லையா? தீப்பி எடு, அது எடு. 15 கொடுத்துரு. லைக் போட்டவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல கண்டென்ட்டோடு தான் போடுவோம். எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி தான் போடுவோம். எந்த ஒரு வல்கராவும் எந்த ஒரு ஆபாசமும் நிச்சயமாக இருக்காது. சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த குழந்தைகளாக இருந்தாலும் நாங்கள் குழந்தைகளுக்காக வீடியோ போடல, இருந்தாலும் எந்த குழந்தைங்க பார்த்தாலும் அதுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி, எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் வீடியோ இருக்கும். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க. லைவுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.